வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி முருங்கைக்கீரையை போட்டு பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், புதினா தழை இது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு நல்லா அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கூட வந்துட்டு தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி அதையுமே அரைச்சி எடுத்துக்கணும். இந்த புதினா பேஸ்டெல்லாம் போட்டு அதையுமே அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு எண்ணெயை வந்துட்டு நல்லா காய விட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா இப்படி ஒட்டுக்க போட்டு அந்த பிரியாணிக்கு போடுற இலை, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த பூண்டு, வெங்காயம், இஞ்சி, புதினா தழை எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிப்போம். நல்லா அந்த பச்சை வாடை போகிற லெவலுக்கு வதங்கட்டும். நம்ம வந்துட்டு இப்போ தக்காளியுமே க்ளீன் பண்ணி இது வதங்கிறதுக்குள்ளார தக்காளியும் க்ளீன் பண்ணி அதையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 3 தக்காளி தான் போட்டேன். 4 தக்காளி காமிச்சா, ஆனால் 3 தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். போட்டு இப்போ அதையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா செவந்து இந்த லெவலுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அந்த பச்சை வாடை போகிற லெவலுக்கு கொஞ்சம் நேரம் கைவிட்டு வதக்கிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு, முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பு இல்லாமல் க்ளீன் பண்ணி உருவி எடுத்துக்கிறேன் தனியாக. முருங்கைக்கீரையிலன்னு இல்லைங்க, நிறைய கீரையில் எல்லா வகையான கீரையிலையுமே பெரும்பாலும் பிரியாணி மாதிரி செய்யலாம். நம்ம ஏதாச்சும் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், வேறு கீரையெல்லாம் பிரியாணி செஞ்சு. அடுத்து இது நல்லா இந்த மாதிரி நல்லா செவரட்டும். கலருமே இப்போ ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ, இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம அளந்து தண்ணி ஊற்றணும். தண்ணியுமே அளந்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த அரிசியை மட்டும் போட்டு நல்லா கலரிப்போம். நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை தேவையான அளவுக்கு ஊற்றி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு நான் வந்துட்டு மூட போகிறது கிடையாது. காரத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே பச்சை மிளகாய் எதுவுமே போட கிடையாது. பச்சை மிளகாய், வரமிளகாய் இதெல்லாம் முன்னாடியே வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் மறந்துட்டதுனால லாஸ்ட்டாக காரப்பொடி வீட்டில் மசாலா பொடி இருக்கு இல்லையா, அந்த மசாலா பொடி மட்டும் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலரி விட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி குக்கரை வந்துட்டு மூடி வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக க்ளோஸில் வச்சு நல்லா தொழவி விட்டு நல்லா சாப்பாடு வந்துட்டு குழஞ்சி வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ளீன் பண்ணி முருங்கைக்கீரையை வந்துட்டு காம்பு இல்லாமல் ஒவ்வொரு இலையாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒவ்வொரு இலையாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது. ஓரளவுக்கு நம்ம இப்படி இழுத்தோம்னாவே ஓரளவுக்கு 1, 2 காம்பு வரும் தான், பரவாயில்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீரையை இப்படி போட்டு நல்லா கலரி விடுங்க. கீரை வந்துட்டு எல்லா சாப்பாட்டு கூடவும் நல்லா கலரணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே போட்டோம்னா கசப்பு கொடுக்கும். அதனால் இறக்க போகிற ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் முருங்கைக்கீரையை போடணும். வேறு ஏதாச்சும் கீரைன்னா நம்ம முன்னாடியே கூட போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு சாப்பாடும் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மூடி தேவையான அளவுக்கு 1 விசிலா 2 விசிலா விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் லைட்டாக பிரியாணி மசாலா போட்டிங்கன்னா கூட இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி பிரியாணி மசாலாலாம் போடலை. குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பிரியாணி மசாலா, பச்சை மிளகாய் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் மசாலா தூள் மட்டும் கம்மியாக போட்டிருக்கேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் முருங்கைக்கீரையில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க.